ஷாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்ற வாரம் நான் சக்கரங்களை பற்றி விவரிக்க தொடங்கினேன். முதலில் மூலாதார சக்கரத்தை பற்றி விவரித்தேன். அடுத்தது அடி வயிற்றின் பாகத்தை சார்ந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். சுவாதிஷ்டான சக்கரம் அடி வயிற்று பகுதியை சார்ந்தது. இன்னர் அரா, நம்மளுடைய பாடிக்கு வெளியில இன்னர் அராவில் இருக்கு. ஆனா அதை சார்ந்த எண்டோக்ரைன் கிளாண்ட் ஆண் மகனுக்கு டெஸ்டிஸ், பெண்களுக்கு ஓவரி, இந்த 2 கிளாண்டே சேர்ந்தது. இதுக்கு மட்டும் செக்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இது எதுக்காக இந்த சுவாதிஷ்டான சக்கரா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம உற்பத்தி ஆகிட்டு அந்த உலகத்துக்கு வந்துட்டோம். ஆனா அடுத்த சந்ததி நம்ம உற்பத்தி பண்ணணும் இல்லையா, அதுக்கு நமக்கு ஒரு உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்புகள் அடுத்த சந்ததியை உற்பத்தியாக செய்வதற்கு வேண்டிய உறுப்புகள் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை சார்ந்தது. அதனால சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு செக்ஸ் சக்கரன்ற பேரு. இந்த செக்ஸ் சக்கரா எண்டோக்ரைன் கிளாண்ட் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி ரெண்டும் தெரிஞ்சிட்டோம். இதுக்கு அடுத்த சக்கரம் மேல இருக்கிற சக்கரம் மணிப்புர சக்கரம் பேரு. இது மணிப்புர சக்கரம் இங்க வெளியில இருக்க. இதனுடைய கிளாண்ட் பேன்கிரியாஸ் பேரு. பேன்கிரியாஸ் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்கோ இல்லையோ, நிறைய பேருக்கு டயபெட்டிஸை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும். இந்த சக்கரம் மணிப்புர சக்கரம் பேன்கிரியாஸ் என்ற எண்டோக்ரைன் கிளாண்டை சார்ந்தது. இது வயிற்று பகுதியில் இருக்கிறது. இதுதான் டயபெட்டிஸா இல்லையா அப்படின்றது நிர்ணயிக்கிறதுக்கு காரணமான ஒரு சக்கரம். இது சரியாக வேலை செய்தால் டயபெட்டிஸ்க்கு தேவையே கிடையாது. ஒன்று, இது மணிப்புர சக்கரத்துக்கு மேல் பக்கம் இருக்கிற சக்கரத்துக்கு பேரு. இது செஸ்டுக்குள்ள இருக்கு. இந்த சக்கரம் இந்த இடத்துல இருக்கு. இதுதான் அநாகத சக்கரம். இந்த அநாகத சக்கரம் தைமஸ் என்னும் ஒரு நாளமில்லா சுரப்பியை சார்ந்தது. இதுதான் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி, டிசீஸ்னுடைய எதிர்ப்பு சக்தியே ரொம்ப முக்கியமான ஆர்கனாக இருக்கிறது. அநாகத சக்கரம் தைமஸ் என்னும் ஒரு உறுப்பை சார்ந்தது. அது எண்டோக்ரைன் கிளாண்ட். இந்த தைமஸ் என்ற உறுப்பு நமக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் ஒரு வல்லமை உள்ள ஆர்கன் உறுப்பு. இது நன்றாக வேலை செய்தால் நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷனும் வராது. இதை நம்ம பாதுகாக்க வேண்டியது. அநாகத சக்கராவுக்கு நிறைய சக்தி கொடுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்த கிளாண்ட் பாத்தீங்கன்னா இது த்ரோட், தொண்டை பகுதியில் உள்ளது. இதுக்கு பேரு விஷுத்த சக்கரா என்று பெயர். விஷுத்த சக்கரா சேர்ந்த கிளாண்ட் 2 கிளாண்ட் உண்டு. ஒன்று தைராய்டு, இன்னொன்னு பேராதைராய்டு. தைராய்டு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் வளர்ச்சிக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வளர்ச்சின்னா ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற உறுப்புகள் அத்தனையும் வளர்வதற்கு. குழந்தை பிறந்த உடனே இவ்வளோண்டு இருக்கு, அது வளரும் இல்லையா, வளர உள்ள இருக்கிற உறுப்புகளும் வளரணும். அந்த உள்ளுறுப்புகள் வளர்வதற்கும் இந்த தைராய்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. இதுவும் எண்டோக்ரைன் கிளாண்ட். இதுக்குள்ள ஒரு சின்ன கிளாண்ட் இருக்கு, அதுக்கு பேர் பேராதைராய்டுன்னு பேரும். இதுவும் விஷுத்த சக்கராவை சார்ந்தது. இந்த பேராதைராய்டு கால்சியம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற கால்சியத்தை மெட்டபலைஸ் பண்ணி உள்ளுக்கு சேர்த்து ரத்த குழாய்கள் வழியாக போனுக்கு எடுத்துக்கொண்டு செல்லுவதற்கு இந்த பேராதைராய்டு ரொம்ப முக்கியமான ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். தைராய்டு அண்ட் பேராதைராய்டு ரெண்டும் விஷுத்த சக்கராவை சார்ந்தது. அதுக்கு அடுத்த கிளாண்ட் பாத்தீங்கன்னா ஆக்னேய சக்கரா. இது நெற்றி போட்டுக்கிட்டே இருக்கு. இந்த ஆக்னேய சக்கரா இதுதான் இந்த சக்கரா. இந்த ஆக்னேய சக்கரா, இதுக்கு பேர் ஆக்னேய சக்கரான்னா, இந்த ஆக்னேய சக்கரா ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்கரம். ஏன்னா இந்த ஒரு சக்கரம் தான் மற்ற எல்லா சக்கரத்தின் மேலேயும் கண்ட்ரோல் வச்சிருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் ஆக்னேய சக்கரா. இதனுடைய சார்ந்த கிளாண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட் இங்க உள்ள இருக்குது, பிரெயின்ல சார்ந்தது. இதுக்கு பேர் பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்டுக்கு இன்னொரு பேர் மாஸ்டர் கிளாண்ட். ஏன் மாஸ்டர் கிளாண்ட்னா, இந்த மாஸ்டர் கிளாண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் நிறைய ஹார்மோனை சுரக்கும். ஒரு ஹார்மோனும் நான் சொல்லிக்கொண்டே வந்தேன் இல்லையா, எண்டோக்ரைன் கிளாண்ட், அந்த கிளாண்டுக்கு மேல எல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்கு. சோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சரியா வேலை செஞ்சா எண்டோக்ரைன் ஹார்மோன் செக்ரேட்டிங் கிளாண்ட் எல்லாம் நல்லா வேலை செய்யும். அது சரியா வேலை செய்ய ஆக்னேய சக்கரா சரியா வேலை செய்யணும். ஆக்னேய சக்கரா சரியா வேலை செஞ்சா பிட்யூட்டரி கிளாண்ட் சரியா வேலை செய்யும். ஸோ அதனால இது எல்லா கிளாண்ட் சக்கரா மேலேயும் கண்ட்ரோல் இருக்கிறதுனால இதுக்கு ஆக்னேய சக்கரா என்று பெயர். இதுக்கு மேல இருக்கிற சக்கரா தலைக்கு மேல இருக்கிற சக்கரா
உச்சந்தலைக்கு மேல இருக்கிற சக்கரா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சக்கரா, சகசிரார சக்கரா. சகசிரார சக்கரா ஏன் சகசிரார சக்கரான்னா, இது சகசிரம்னா 1000, ஒரு தாமரை மலர் 1000 இதழ்களுடைய தாமரை மலர் மேல இருக்கிறதுனால இதுக்கு சகசிரார சக்கரா என்று பெயர். இதனுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்து பிரெயின்குள்ள பொதிஞ்சிருக்கு, பைனல் கிளாண்ட். நம்ம இரவு பகல் அப்படின்ட்டு ராத்திரில தூங்குறோம், பகல்ல முழிச்சிருக்கோம், முழிக்கிறது இல்லை. பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அது இந்த பைனல் கிளாண்டை சார்ந்தது. இந்த பைனல் கிளாண்ட் வந்து சகசிரார சக்கராவை சார்ந்ததுனால சகசிரார சக்கரா சரியா வேலை செஞ்சாதான் பைனல் கிளாண்ட் சர்க்காடியன் ரிதம்னு பேர். அதுக்கு இது ரொம்ப முக்கியமான உறுப்பு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சகசிரார சக்கரா மேல் நோக்கி இருக்கு, மூலாதார சக்கரா வேர். இது ரெண்டுமே, அதாவது நம்ம உயிரோடு இருக்கணும் மூலாதார சக்கரா, உயிரோடு இருக்கிறதுக்கு சுவாசிக்கணும் சகசிரார சக்கரா. இது ரெண்டும் நம்ம எங்க இருக்கோம், மேல மேல, அதாவது பிரபஞ்சத்துக்கும் தரைக்கும் நடுவில் நம்ம இருக்கோம் இயற்கையில. இது ரெண்டும் வேலை செய்யறதுக்கு, நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு மூலாதார சக்கரம், சுவாசிக்கிறதுக்கு பிரபஞ்ச சக்தியை கொண்டதுக்கு சகசிரார சக்கரா. இது ரெண்டும் சரியா வேலை செஞ்சா மற்ற சக்கரம் எல்லாம் சரியா வேலை செய்யும். மேலும் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மேலும் இதை பற்றி நிறைய தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். ஒரு சின்ன